استغفر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாராந்தம் நடைபெறுகிற நமது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் இஸ்லாஹி சென்டர் மூலமாக நடத்தப்படுகிற இந்த வாராந்த பயான் நிகழ்ச்சியில் இன்று இறை நினைவுகளுடன் ஒரு முஃமின் அப்படின்ற ஒரு தலைப்பில் முக்கியமான சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக இந்த தலைப்பு அடிக்கடி நாம் வெவ்வேறு பெயர்களில் இந்த தலைப்பு பேசப்பட்டாலும் இந்த விஷயங்கள் நாம் அடிக்கடி தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஃபதக்கிர், நினைவுபடுத்துங்கள், ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் இந்த நினைவுபடுத்துவது என்பது மூமின்களுக்கு பயன் தரும். இறை நினைவுகளோடு ஒரு மூமின் வாழணும், இது முக்கியமான ஒன்று. இது அரபில் சொல்லதா இருந்தால் திக்ருன்னு சொல்லுவோம். நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் இந்த தலைப்பு. அல்லது அஹம்மியத்து திக்ரில்லான்னு சொல்லலாம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதனுடைய அவசியம் அப்படின்னு கூட இந்த சப்ஜெக்டுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? தலைப்பிடலாம். பொதுவாக இறை நினைவோடு வாழ்றது அப்படின்னா என்ன? மனிதன் எப்பவுமே அல்லாஹ்வை திக்ரு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது இறை நினைவோட மனுஷன் வாழணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்க. பொதுவாக நாம் அல்லாஹ்வை நினைச்சிக்கிட்டு வாழணும் அல்லது திக்ரோட வாழணும், எப்பவுமே அல்லாஹ்வை திக்ரு செய்யணும். இந்த வேர்டெல்லாம் நாம் என்ன செய்வோம்? அன்றாட கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன திக்ரு செய்யறேன்னா என்னது? யாருக்காவது விளங்கினவங்க சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டு வாழணும்டா என்னது? அல்லாஹ்வை எப்பவுமே திக்ரு செய்யணும்டா என்ன? அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்ற பதில் பிழை இல்லை, சரி. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லலாமே இந்த சப்ஜெக்டை. இன்னும் கொஞ்சம் இஸ்லாமிய கட்டளைப்படி வாழ்றதே அந்த இறை நினைவு தான். அப்படித்தானே? இந்த இறை நினைவு அப்படின்றது திக்ருன்றத சொல்லிருக்கு தானே. இதுக்கு நாம இதை தனியான விளக்கம் எடுத்தா ரொம்ப நேரம் அதை பத்தியே நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். திக்ருண்டா என்னன்னு கேட்டா, அதாவது அல்லாஹ்வுடைய இறை நினைவுடன் வாழ்றது அப்படின்னு அர்த்தம். என்னண்டா, நாம எப்பவுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உதாரணமா, யாரு அல்லாஹ்வை நினைக்கிறத மறந்து வாழ்றானோ அவனுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நாம கொடுப்போம்னு சொல்றோம். ஒமன் அஅரத அன் ذிக்ரில்லாஹ், யார் அல்லாஹ்வை நினைப்பதை புறக்கணித்து வாழுகிறானோ அல்லாஹ் சொல்றான் ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கான்றான். அவனோட வாழ்க்கை ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, கியாமத்துடைய நாளில் அவனை நாம குருடனாக எழுப்புவோம். அப்போ கேட்குறான் மனுஷன், லிம ஹஷர்தனி ஆமா, என்னை எதுக்காக குருடனாக அனுப்பினான்? வகுந்து பசீரா, உலகத்தில் நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன், ஏன் நான் குருடனாகணும்? அல்லாஹ் வகஸாலிக அத்ததுக ஆயாத்துனா, எங்கட வசனங்கள் உனக்கு வந்தது. எப்படி? எங்கட வசனங்கள் உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, ஆனா நீ அதை மறந்து விட்டாய். வகஸாலிகல் யௌம துன்ஸா, அதே போன்றுதான் இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். இந்த வசனத்திலிருந்து நீங்க என்ன புரிஞ்சு கொள்றீங்க? அல்லாஹ்ட நினைவை மறந்தான்னா
என்ன செஞ்சான் அவன்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவனுக்கு முன்னால இருந்தது, அது அவனுக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூது செய்திகள் அவனுக்கு எத்தி வைக்கப்பட்டது. ஆனா அவன் அவாய்ட் பண்ணினான், அவன் அதை கணக்கெடுக்காம இருந்தான். அல்லது அவன் அல்லாஹ் எதையெல்லாம் தனக்கு ஹலால் ஆக்கினானோ, வாஜிப் கடமைன்னு சொன்னானோ, அந்த கடமை அவன் செய்யல. அல்லாஹ் எதையெல்லாம் வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்னு தடுத்தானோ அதையெல்லாம் தவிர்ந்து வாழல. இதுதான் ரிசல்ட். அப்படின்னா இறை நினைவு என்பதை நீங்க இந்த வசனத்துல ஒரு சுருக்கமா தெரிஞ்சு கொள்ளலாம். மனிதன் எப்போதும் அல்லாஹ்ட மார்க்கத்துல வாழ்றதுக்கு தான் சொல்லப்படும். அப்படின்னா என்ன? ஒன்று, நீங்க அல்லாஹ்வை எப்பவுமே உங்களோட உள்ளத்துக்குள்ள நினைக்கணும். நாம ஒரு விஷயம் செய்யறோம், இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நாம ஒரு மார்க்க கடமையை செய்யறோம், இந்த கடமையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ற மாதிரி நம்ம செய்யறோமா அந்த வேலையை? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா காபத்துல்லாவை கட்ட சொல்லு. சொன்னது யாரு? ரப்புல் ஆலமீன். செஞ்சு முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க? குபூலியத்தை கேட்டாங்க. கபூலியத் நம்ம படிச்சோம் ஏற்கனவே. எப்படி? ரப்பனா தகப்பல் மின்னா. அவங்க யோசிக்கிறாங்க, நான் அல்லாஹ் சொன்னதை செஞ்ச, இது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று நம்ம சிந்திக்கிறது கூட அல்லாஹ் பற்றி சிந்தனை. ஒரு காரியத்தை செய்யறோம், இது ஹலாலா இருக்குமா நம்ம சிந்திக்கிறோம் பாருங்க, அல்லாஹ்வை நினைக்கிறோம்னு அர்த்தம். நம்ம தொழுக நேரம் வருது, தொழாம இருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய தண்டனையை நமக்கு தருமா நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். திக்ருன்றது நம்ம சில ஆட்க சுருக்கமா விளங்கி வச்சுக்கிறாங்க. இந்த சுப்ஹானல்லாஹ் சொல்றது திக்ர் செய்யறேன்டா, அதுக்கு ஒரு மெஷின் வாங்கி வச்சுக்கிறாங்க, கடை கடை அடிக்கிறது, விளங்குதா? திக்ர் அந்த அது 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 வேற சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ள நுழையில்லை. இப்போ அதுவும் திக்ர் தான். நீங்க தொழுது முடிஞ்சு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க, அல்லாஹு அக்பர் சொல்றீங்க, என்ன லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்றீங்க. அல்லது காலை மாலையில ஷஹீதுல் இஸ்திக்ஃபார் ஓதுறீங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா ஹதிக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக ஓதுறீங்க. என்ன அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் ஓதுறீங்க, அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹ் மத்தியானம் ஓதுறீங்க. அப்படித்தானே? வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஓதுறீங்க, வெளியே வந்தா ஓதுறீங்க. ஏன் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுற நேரத்தில் கூட துவா ஓதுறீங்க. அப்படி ஒரு துவா இருக்கிறான்னு யோசிக்கிறீங்களோ? நம்மள எத்தனை பேருக்கு அந்த துவா தெரியும்? யாரையுமா இந்த இதான் நினைச்சிருவா, நான் உங்களுக்கு மைனஸாக சொல்றேன், தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல கேட்டால் சொல்ல மாட்டீங்க, இது இந்த இடத்துல ஓதுற விஷயம் இல்லைன்ற மாதிரி யோசிச்சாலும் யோசிப்பீங்க. அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இது ஒரு துவா. அதாவது மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுற நேரத்தில் கூட ஒரு துவா இருக்கு. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்போ இறை நினைவு என்பது தாம்பத்திய நேரத்திலையும் இருக்குது, வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும். இதை நான் செய்யறது சரியா, இது விடுறது சரியா, இது ஹலாலா, இது ஹராமா, நான் குர்ஆனை நேசிக்கிறேனா, குர்ஆனோட எனக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறேனே, இதெல்லாம் சரியா? இந்த சிந்தனையோட நீங்க வாழ்றீங்கன்னா இந்த வாழ்க்கைக்கு தான் நீங்க இறை நினைவுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வெறுமனே சில வார்த்தைகளை நாம சொல்றது மட்டும் இறை நினைவு என்ற அர்த்தம் இல்லை. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சில திக்ர்கள் ஔராதுகள், அது மட்டுமல்ல, நாங்க வாழ்க்கையில செய்யற எல்லா அல்லாஹ்வுக்கான விஷயம். தொழுகை அப்படிதானே? அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல என்ன சொல்லலாம்? உங்கள நீங்க உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் உங்களை என்ன செய்யலாம்? மாற்றிவிட வேண்டாம். லா யன்ஹாக்குமுல்லாஹு, என்னது அந்த வசனம்? லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்கள் பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் உங்களை பராக்காக்கி விட வேண்டாம். குர்ஆன் ஒரு திக்ர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆன் என்பது ஒரு திக்ர். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் என்ற அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை என்னது சிந்திப்பதற்காக, திக்ர் செய்வதற்காகவே நாம் இறக்கியிருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், உங்களை யாரும் சிந்திக்க மாட்டீங்களா? ஒரு சகோதரனுக்கு நீங்க உபதேசம் பண்றீங்க, அதுவும் திக்ர் தான். ஒருத்தன் தப்புல இருக்கிறான், அவன்கிட்ட போய் சொல்றீங்க, கூடாதானே நீ செய்யறது, நீ தொழுகை நேரம் வைக்கிது, தொழாம இருக்கிறியே, ரமலான் மாதம் நீ நோன்பு பிடிக்காம வைக்கிறியே, ஜக்காத் உனக்கு கடமை நீ கொடுக்காம வைக்கிறியே, நீ இப்படி பிழையான ஒரு மோசமான அஹ்லாக்கில் நீ இருக்கிறியே. இந்த மாதிரி நாங்கள் ஒரு சகோதரனுக்கு நாங்கள் மார்க்கத்தை போய் சொல்கிறோம் பாருங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறோம். ஃபதக்கிர், அல்லாஹ் சொல்கிறான், நினைவுபடுத்துங்கள். ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவுபடுத்துவது என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும். அப்போ
அப்போ இது முக்கியமாக இந்த திக்ருன்ற விஷயம் வெறுமனே சில வார்த்தைகளை சொல்வது மட்டுமல்ல, வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மளை எப்படி வாழ சொல்றான், அந்த வாழ்க்கையை வாழ்றதே இறை நினைவுள்ள வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை நீங்க சுருக்கமா, இது ரொம்ப டீப்பா பல விஷயங்கள் உள்ள வரும், நீங்க சுருக்கமா புரிஞ்சு கொள்றதுக்காக இந்த செய்தியை நான் சொன்னேன். எப்பவுமே இந்த இறை நினைவு என்பதுதான் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு அரண். ஒரு துவா புத்தகம் இது நீங்க பார்த்துப்பீங்க, ஹிஸ்னுல் முஸ்லிம். ஹிஸ்னுல் முஸ்லிம் தமிழ்ல முஸ்லிமின் அரண். நிறைய பேர் இந்த புத்தகத்தை பார்த்துப்பீங்க, தமிழ்ல எல்லா லாங்குவேஜ்லயும் அது படிக்கிறாங்க. முஸ்லிமின் அரண், ஹிஸ்னுல் முஸ்லிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் துவாவுக்கு ஹிஸ்னுல் முஸ்லிம் வச்சாங்க? ஒரு முஸ்லிமை காப்பாத்துற. இப்ப இன்றைக்கு பாருங்க, ஏர் இந்தியா விமானம் லண்டனுக்கு போறதுக்கு என்னது ஹைதராபாத்ல, இதுல குஜராத்ல 290 பேரா இப்ப நான் வார டைம்ல அப்டேட். மனிதன் பாதுகாப்புக்குதே நம்ம கையில் இல்லை, படைச்ச ரப்பு பாதுகாத்தா தான். அந்த 290ல ஒருத்தன் நடந்து போறான் நொண்டி நொண்டி, அல்லாஹ் காப்பாத்துறது. பாத்தீங்களா? எப்பவுமே நம்மட ஐடியால நம்மட சேஃப்டி இல்லை. நம்ம நினைப்போம் நம்மட வெஹிக்கிள் சூப்பர், நான் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல். படைச்ச ரப்போட இருந்தா தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்க மௌத்தா போனாலும் சக்சஸ் தான் உங்களோட லைஃப். ஏன்னா இந்த லைஃப் ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய வாழ்க்கையில் இது அல்லாஹ் சொல்ல லகுன்றான், லகிபுன்றான். இது வீணு விளையாட்டு. உண்மையான வாழ்க்கை அங்கதான். நீங்க மௌத்தா போனாலும் வெற்றி, அப்படிதானே? அப்போ நாங்க நினைக்கப்படாது மாஷா அல்லாஹ் டெய்லி நம்ம நல்லா சேஃப் ஆகிக்கிறோம், ஜிம்முக்கு போறோம், ஓடுறோம், ஆடுறோம், ஹெல்த்தி ஆகிக்கிறோம், சுகர் கண்ட்ரோல் ஆகிக்கிறோம், கொலஸ்ட்ரால் சரியா இருக்குது, அது எல்லாம் ஒன்றும் இல்லை போங்க, அப்படிதானே? உண்மையா சொல்ல போனா அல்லாஹ்வோட பாதுகாப்பு நமக்கு தேவைண்டா அந்த இறை நினைவோட திக்ரோட. நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க, வீட்டை விட்டு வெளியே போறீங்க, நீங்க எதை நம்பி போறீங்க? எதை நம்பி? உங்களோட வெஹிக்கிளை நம்புறீங்களா? நீங்க நல்லா தான் ஓடி இருப்பீங்க, பக்கத்துல வாரவன் ஒழுங்கா வரணுமே, உங்களை விடாம, அப்படித்தானே? நான் கேட்கிறேன், ஏர் இந்தியா விமான ஆக்சிடென்ட் ஆயினே ஓகே, அந்த ஹாஸ்டல்ல தூங்கிட்டு இருந்தவன், அந்த ஹாஸ்டல்ல சமைச்சிட்டு இருந்தவன், ஹாஸ்டல்ல இருந்தவனுக்கு தெரியுமா ஃபிளைட் வந்து தலையில் விட போகுதுன்னு? சேஃப்டின்றது என்ன? சேஃப்டின்றது அல்லாஹ் தந்தா தான் சேஃப்டி. அந்த சேஃப்டி உங்களுக்கு வேணுமா இருந்தா அல்லாஹ்வோட இருங்க. இதுதான் இறை நினைவுன்றது. யா அல்லாஹ் என்ன காப்பாத்து, யா அல்லாஹ் நான் விட்டு வெளியே போகிறேன், பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ், யா அல்லாஹ் ஒன்றை நம்பிட்டேன், நான் ஒன்றில் என்னோட பொறுப்பெல்லாம் தந்துட்டேன். யா அல்லாஹ் வாழ்க்கையில் எல்லா கட்டத்தையும் நம்ம எல்லாருமே அல்லாஹ்வோட பாதுகாப்பை கடைசி ஃபைனல் ஆப்ஷனாக தான் வச்சுக்கிறோம். நம்ம இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்மளே பாதுகாக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதுக்கு மேலே முயற்சியெல்லாம் நமக்கு ஏல, சரி அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம். இதுக்கு மேலே இது வரைக்கும் அல்லாஹ்ட்ட இல்லை, இதுக்கு மேலே நம்ம வேற எதையும் நம்பி வேலை இல்லை, அல்லாஹ் மட்டும் தான் நம்பணுமா? இப்போ இதுக்கு முதல்ல எதை நம்பினீங்க? இப்போ விளங்குதா விஷயம்? அப்போ எங்கட நம்பிக்கை, எங்கட சிந்தனை, எங்கட எல்லாமே படைச்ச ரப்போட இருந்தா அதுதான் திக்ர். நாம யாரோ நம்புறோம். நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். வீடு கட்டுறதுக்கு காசு தேவை வேண்டாம், யாரெல்லாம் 9 லட்சம் சேர்த்துட்டு, யாரெல்லாம் 1 லட்சம் நீ தான் தரணுன்றது. இவர் 9 லட்சம் சேர்த்தாரா? அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட இந்த கடைசி ஃபைனல் ஆப்ஷன், இதுக்கு மேல ஒரு வழி இல்லை, அல்லாஹ்ட்ட கேளு அப்படின்றது. இதுக்கு முதல்ல என்ன செஞ்சா நீ? அப்போ இது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நாங்க எல்லா நேரத்திலையும் ரப்போடு இருந்தா, இப்போ காலையில் எழும்புறோம், அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, யா அல்லாஹ் நீ தான் ரப்பு, உன்னை தவிர வணங்குறதுக்கு கடவுள் இல்லை, யா அல்லாஹ் நீ தான் என்ன படைச்சான். வ அன அபுது, நான் உன்னோட அடிமை, யா அல்லாஹ் வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, உனக்கு செஞ்ச ஒப்பந்தத்தில், உன்னோட மார்க்கத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இருக்கிறேன். யா அல்லாஹ் எல்லா இடத்துல சொல்லுவோம், யா அல்லாஹ் நீ செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் எக்ஸப்ட், என் வாழ்க்கையில் நீ செஞ்ச நியாமத்துகளை நான் ஒத்துக்கொள்றேன். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் அல்லாஹ்வோட இருந்து பாருங்க. நாம் இதெல்லாம் இப்போ நிறைய பேர் சில இந்த உலகத்தில் உள்ள மெட்டீரியல் அல்லது இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் இதுதான் நம்மளைய வழி நடத்துது, இதனால தான் நம்ம வாழ்கிறோம். இந்த தொழில் இல்லாட்டி நமக்கு வாழ்க்கை இல்லை, இந்த ஓமான் இல்லாட்டி நமக்கு ஒன்று இல்லை, இவர் இல்லாட்டி இல்லை, அவர் இல்லாட்டி இல்லை, இப்படி நினைக்கிறோம் நம்ம. இல்லை, எல்லாத்தையும் விட படைச்ச ரப்போட நம்மளோட ரிலேஷன்ஷிப் சரியா இருந்தா அவன்தான் உண்மையான இறை நினைவுள்ளவன் என்று அர்த்தம். இதை முதலாவது உங்களோட உள்ளத்துக்குள்ள நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த விஷயம், இந்த திக்ரோட வாழ்ற, அந்த இறை நினைவோட வாழ்றதுக்கு அது மிகப்பெரிய ஒரு நியாமத், ஒரு மிகப்பெரிய ஒரு அருள்.
அல்லாஹ் ஒரு யாருக்கு அருள் புரிந்தானோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் செய்ற மிகப்பெரிய நியாமத் என்னடா, அல்லாஹ்வோட கனெக்ஷனான வாழ்க்கை. ஒரு விஷயத்தை செய்யும் போதும் இது கூடுமா கூடாதா, இது வட்டியா இல்லாட்டி வட்டி இல்லையா, நாம இந்த நேரத்தில் இதை செய்யலாமா, இந்த ஆளுக்கு நாம இப்படி பேசலாமா, இவரோட இப்படி நடக்கலாமா, இந்த மக்களுக்கு மத்திய நம்ம இப்படி செய்யலாமா, இந்த பார்வையோட நம்ம ஒன்னொன்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இதுதான் திக்ர். இந்த திக்ரோட வாழ்க்கையை நம்ம வாழலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன திக்ர் என்றான். நான் ஏற்கனவே சொன்னது போல கல்லா இன்னஹு தذكرா அல்லாஹ் சொல்றான். ஃபமன் ஷாஅ ذكرன்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த இறை நினைவு சம்பந்தமாக குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இருக்குது. இது சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நீங்க பார்க்கலாம். இதுல குறிப்பாக வந்து அல் அஸ்கார் என்ற ஒரு கிதாப் கேள்விப்படுவீங்க. அதாவது திக்ருகள், இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாப் அல் அஸ்கார் என்றது தமிழ்லையும் நிறைய மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்குது. இங்கிலீஷில் எல்லாம் உங்களுக்கு காண கிடைக்குது. அதே மாதிரி இமாம் ரியாலு சாலிஹின் ஒரு கிதாபு உங்களுக்கு தெரியும். அந்த கிதாபில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, பல பாஷைகள் அது இருக்குது. அந்த கிதாப் இங்கிலீஷில் இருக்குது. திக்ருன்னு ஒரு பாபு போட்டிக்கிறாங்க இமாம் நவவி ரஹிமஹுல்லா. அஸ்கார்கள் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அழகான ஒரு கிதாப். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. திக்ருக்குன்னு ஒரு தனியான ஒரு பாபை போட்டு அதில் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதே மாதிரி அல் வாபிலு சைப் மினல் கலிமு தையிப்ன்றாங்க. அதாவது வந்து நல்ல வார்த்தைகளால் பொழியும் கனமழை புத்தகத்தில் பேர். இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் கிதாபெல்லாம் வாசிக்கும் போதும் உண்மையாக நம்மளெல்லாம் பலவீனமாக, நானே சொல்கிறேன், எவ்வளோ பலவீனமாகிக்கிறோம். அந்த இறை நினைவுக்கு நாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம்ன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், என்னையும் உங்களையும். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த புத்தகங்களில் இது தொகுக்கப்பட்ட ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். இது முக்கியமானது. நாங்கள் வாரோம், மாஷா அல்லாஹ், இந்த சபைகளில் உட்கார்றோம், நான் ஏதோ சொல்கிறேன், நீங்களும் கேட்குறீங்க. இங்கேருந்து போன உடனே நான் சொன்னதுக்கும் நீங்கள் கேட்டதுக்கும் ஒரு டிஸ்கனெக்டான ஒரு லைஃப்ண்டா இந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். நான் சொல்கிற நானும் தான், கேட்குற நீங்களும் தான். இந்த இந்த ஒரு மணித்தியாலமோ அல்லது அரை மணித்தியாலமோ நாம் எதை கேட்குறோமோ, நம்ம 10 விஷயத்தில் ஒரு 2ஐயாவது நம்ம அமல் செய்ய ஆரம்பித்தா அதுதான் இந்த நேரத்துக்கு நம்ம கொடுக்குற கண்ணியம். அது மாத்திரம் இல்லை, நாம் அந்த சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுவும் திக்ருடைய ஒரு மஜ்லிஸ் தான். அல்லாஹ் பற்றி பேசுகிற அதில் சிறப்புகளை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்டா, வத்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக், உம்முடைய ரப்பை உம்முடைய உள்ளத்துக்குள் நீங்க ஞாபகப்படுத்துங்கள், நினைவுபடுத்துங்கள். ததர்ருஅன், பணிவோடும், வஹுஃபியத்தன் தூனல் ஜஹர், ரகசியமாக மனசுக்குள்ளே சத்தமுடைய அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு தெரியுதே, நீங்க அல்லாஹ்வுக்கு பணிவாகவும் மறைவாகவும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள். தூனல் ஜஹரி மினல் கௌலி பில் உதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைங்க. வலா தகுன் மினல் காஃபிலின், அல்லாஹ்வை நினைக்கிறதிலிருந்து பராக்கான பொடுபோக்கானவர்களாக நீங்கள் இருக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். நீங்க அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருங்க. உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், நபியே உங்களுக்கு வஹி மூலமாக இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள். வ அகிமிஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான பாவமான விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கிறது. வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைவு சொல்ற அந்த திக்ர் இருக்குது, அந்த இறை நினைவு தான் மிகப்பெரியது. அல்லாஹ் சொல்றான். கபீர்னு சொல்லல, பெருசுன்னு சொல்லல, அக்பர்னு சொல்றோம். இறை நினைவோடு வாழ்கிற அந்த இறை திக்ர் என்பது அதுதான் பெரியது என்று அல்லாஹு தஆலா இறை நினைவை பற்றி குர்ஆன்ல சொல்றான். நிறைய நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வசனங்கள் அல்லாஹு தஆலா இந்த திக்ரை பத்தி சொல்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறவர்கள், அல்லாஹ் சொல்றதுக்கு சரணடையக்கூடிய ஆண்களும் பெண்களும். வல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிற மூமின்களும் அதே மாதிரி மூமினான பெண்களும். வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்வுக்கு நின்று வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற ஆண்களும் வழிபடுகிற பெண்களும். வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மை பேசுகிற ஆண்களும் உண்மை பேசுகிற பெண்களும். வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையாக இருக்கிறவர்களும் ஆண்களும் பெண்களும். வல் காஷிஈன வல் காஷிஆத், உள்ளச்சத்தோடு வாழுகிற ஆண்களும் உள்ளச்சத்தோடு வாழுகிற பெண்களும். வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்,
தர்மம் கொடுக்கிற ஆண்களும் தர்மம் கொடுக்கிற பெண்களும், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு பிடிக்கிற ஆண்களும் நோன்பு பிடிக்கிற பெண்களும், வல்ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிதாத், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்கின்ற ஆண்களும், மானக்கேடா விபச்சாரம் பண்ணாம தங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாகிரீனல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அதிகம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கொள்கிற ஆண்கள். எப்பவுமே அல்லாஹ்வோட தான் அவங்க இருக்கிறாங்க. எப்ப யா அல்லாஹ் என்ன காப்பாத்து, யா அல்லாஹ் என்ன. ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் எத்தனை முறை இஸ்திக்பார் செய்வாங்க? 100 தடவை செய்வாங்க. எத்தனை முறை? 100 தடவை தௌபா செய்வாங்க. யா அல்லாஹ் அடிக்கடி, நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு, இதுல எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். இந்த எப்பவுமே யா அல்லாஹ் என்ன காப்பாத்து, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. இந்த இஸ்திக்பார் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த இஸ்திக்பார் செஞ்சா அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்திக்பார் செய்யற சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டாங்கிறான், உங்களை தண்டிக்க மாட்டாங்கிறான். மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறதுல அல்லாஹ் ஏன் தண்டிக்க போறான்? நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவன்கிட்ட நன்றி செலுத்தி கொண்டு இருந்தால் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். ஈமானோட இஸ்திக்பாரோட அல்லாஹ்வுடைய நினைவோட நாங்க வாழணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதிகம் அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கிற ஆண்கள், வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அதிகமாக நினைக்கிற ஆண்கள் பெண்களை அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் இப்படி, அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை தயார்படுத்தினார். இந்த உலகத்துல எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் மன்னிப்பில்லாடி அவனுக்கு சொர்க்கம் போயிடாது. மனிதனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய கிஃப்ட் மன்னிப்பு தான். நாளைய மறுமையில உன்னை மன்னிச்சுட்டேன்டா அர்த்தம் நீ சொர்க்கம் போய்தான் அர்த்தம். உன்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு அடியானுக்கு சொல்லப்பட்டா அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அல்லாஹ் சொல்றான், மன்னிப்பை உங்களுக்கு நான் கூலியாக தந்திருக்கிறேன், அஜ்ரன் அதீமான்றான். அப்ப அதிகம் அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்றது என்பது எவ்வளவு முக்கியம்ன்றது இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபிஅத்தன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்கள் எதிரிகளை சந்தித்தால் ஃபஸ்புது, உறுதியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, வத்குருல்லாஹ கஸீரன், அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. எப்பவுமே சில எண்ணங்கள் நம்மளை ஒரு பிழையான ஒரு முடிவுக்கு கொண்டு போயிடும். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இதில் அடிக்கடி பயானுக்கு வாரவங்களுக்கு தெரியும். 2 யுத்தங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒன்று பத்ர், இன்னொன்று ஹுனைன் யுத்தம். இந்த 2 யுத்தத்தையும் நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த 2லையும் அல்லாஹ் சொல்ற நேரத்தில் லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின்றான். பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம், கொஞ்சமாக தான் இருந்தீங்க, எதிரிகளோட கம்பேர் பண்ணும்போது நீங்க ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் உதவி செஞ்சேன்றான். எந்த அளவுக்கு வானவர்களை இறக்கி அல்லாஹு தஆலா ஹெல்ப் பண்ணினான். ஏன் அல்லாஹ் ஹெல்ப் பண்ணினான்டா? பத்ர் போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருந்துன்னு சொன்னா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வெற்றி தராட்டி வெல்றது எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அல்லாஹ்ட உதவியை தவிர அந்த வெற்றிக்கான அவன் நிற்கிறான் 1000 பேரோட படைகளோட ஆயுதங்களோட, இங்க ஒன்றுமே இல்லை, சும்மா திடீர்னு வந்தது வழிமறிக்கிறதுக்காக வந்ததுதான். பெரிய படைகளை எதிர்கொள்ற அந்த ரெடியில் அவங்க வரல, மதீனால இருந்து அவங்க வந்தது போறவங்கள வழிமறிச்சு மதீனால அவங்க விட்டுட்டு வந்த நிறைய இழந்துக்கிறாங்க தானே, அதுக்கு ஒரு அவங்க எடுக்கிறது தான் போனாங்க. அது நடக்கல, யுத்தத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய கொஞ்சம் பேர். எந்த அளவுனா ரசூலுல்லாஹ் இரவு சொன்னாங்க, யா அல்லாஹ் இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டம் அழிக்கப்படுமாக இருந்தால் லன் துஅபத ஃபில் அர்தி அபதா, யா அல்லாஹ் இந்த பூமியில ஒன்றை வணங்க ஆளிக்க மாட்டாங்க, யா அல்லாஹ் அன்ஜிஸ் மா வஅத்தனி, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு வாக்களிச்சதை தாண்டு கேட்டாங்க. சஹாபாக்களும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நிலைமையை பார்த்தீங்களா சரியில்லை, நீங்க மேலே போய் பாதுகாப்பாயிருங்க, யுத்தம் தோக்குற மாதிரி இருந்தா. ஆனால் தோக்கும்னா நினைச்சாங்க, ஏன்னா ஆளுக்கு அப்படி, ஆனால் உள்ளத்துக்குள்ள அல்லாஹ்ல வெற்றி இருந்தா. அப்ப சொன்னாங்க, நீங்க போனீங்கன்னா எங்களை விட உங்களை பாதுகாக்கிறதுக்கு மதீனால ஆள் கேட்கிறாங்க, நீங்க அங்க போயிருங்கன்றான். அந்த அளவுக்கு எதிர்பார்த்திருந்த அல்லாஹ் சொல்றான், லகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர்ன்றான், பத்ர்ல உங்களுக்கு உதவி செஞ்சோன்றான். சரிதானே? உண்மையில அந்த உதவி ஒரு அற்புதமான உதவி. நீங்க இது அல்லாஹ் சொல்ற உங்களுக்கு ஒரு நற்செய்தியா சொல்றேன், நீங்க இன்னும் அல்லாஹ் பயந்தீங்கன்னா அல்லாஹ் வானவர்கள் இறக்க மாட்டான். 2வது ஒரு யுத்தம் என்ன? லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபி மவாத்தின கஸீரா, நிறைய இடங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்று சொல்லி போட்டு வயௌம ஹுனைன்ன்றான்.
ஹுனைன்ல உதவி செஞ்சோம். ஏன்? இஸ் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும். முதலாவது என்ன நினைச்சாங்கடா, 10,000 பேர் நாம போறோம், ஒரு 2-3 கோத்திரத்தோட சண்டை பிடிக்க போறோம். இவனெல்லாம் யாரு, சும்மா காலால மிதிச்சு விட்டு போயிடலான்ற மாதிரி அந்த அவங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்கள் பெரும்பான்மையாக இருந்தது உங்களை பெருமைப்படுத்தி விட்டது. பெரும்பான்மை, நாங்க பெரிய கிரௌடு அப்படின்னு இந்த எண்ணம் மனுஷனுக்கு வரப்படாது. மனுஷன் மிஸ் பண்ற இடம் இதெல்லாம். அல்லாஹ் சொல்றான், இஸ் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் லன் துக்னி அன்கும் ஷைஅன். உங்க பெரும்பான்மையால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத். விசாலமாக இருந்த பூமி உங்களுக்கு சின்னதா போச்சு. எந்த பக்கம் ஓடுறே விளங்கல. பெரிய இடம் தான், ஆனா உங்களுக்கு எல்லாமே நெருக்கமாயிட்டு. சும்மா வல்லைத்தும் முதுபிரின், புறமுது காட்டி ஓடினீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அங்க என்ன அல்லாஹ் சொல்ல வர மெசேஜ்னு சொன்னா, அல்லாஹ்ட நினைப்புல இருக்கணும். என்னாலதான் இது நடக்குது, நான் தான் படைச்ச ரப்பு தான் எல்லாத்தையும் பண்றான். அவனை நம்பணும், அவன்ல தவக்குல் வைக்கணும். அவனை நம்பினா தான் உங்களோட வாழ்க்கையில சக்சஸ். இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வை நினைங்க எல்லா கட்டத்திலையும். என்னால ஒன்றும் இல்லப்பா, இந்த உலகத்துல ரிஸ்க்கு, என்னுடைய ரிஸ்க்கை நான் அளக்கல, என்னை படைச்சவன். நம்ம பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், மந்த்லி பெரிய ஒரு இன்கம், ஓகே. ஆனா அதை உண்டாக்குறவன் இல்லாமக்கிறதுக்கு 2 செகண்ட் போகுது. உங்களோட இன்கம் இல்லாமக்கிறதுக்கு அவனுக்கு 2 செகண்ட், 1 செகண்ட்ல இல்லாம போயிடும். இந்த லண்டன் ஃப்ளைட்ல போனவங்க எத்தனை கனவுகளோடு போய்ப்பாங்க. எங்க ஆட்கை இப்போ எல்லாம் பாதுகாக்கணும், யோசிச்சு பாருங்க. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்றான். அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைங்க, நீங்கள் வெற்றி பெறலாம். ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்த். தொழுகை அதாவது நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில பறந்து போங்க. வப்தகூ மின் ஃபத்லில்லாஹ். இந்த உலகத்தினுடைய அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வஸ்குருல்லாஹ கஸீரன். அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்க வெற்றி பெறணுமாய்தான் அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா இதே மாதிரி நிறைய வசனங்களை நீங்க சொல்லலாம். மூமின்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் தஆலா இந்த உலக அத்தாட்சிகளை பாருங்கன்றான். இந்த வானத்தை பார்க்க வேணாமா, பூமியை பார்க்க வேணாமா, எப்படி விரியப்பட்டிக்குது அல்லாஹ் சொல்றான். இது மலைகளை போய் பார்க்க வேணாமா, ஒட்டகத்தை போய் பார்க்க வேணாமா, இதெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்குது, எப்படி அவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இயங்குது, எப்படி செயல்படுது, எப்படி ஒன்னொன்று வித்தியாசமாகிக்குது. கொஞ்சம் வானத்தை திரும்பி பாருங்கப்பா, எங்கேயும் போகாதீங்கப்பா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணுமா, உங்களுக்குள்ளே அதை பாருங்கன்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான். மூமின்களை பொறுத்தவரையும் சூரா ஆல இம்ரான்ல அந்த கடைசி 190 இருந்து பாருங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அதாவது அத்தாட்சி இருக்குது, அறிவுள்ளவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்குது. அவர்கள் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், அவர்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள் நின்றவர்களாக, வகுஊதன் இருந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம் சாய்ந்தவர்களாக, வயத்தஃபக்கரூன் சிந்திப்பாங்க. தஃபக்குர் எனது அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் யாரு, நான் எப்படி இருந்தேன், என்னை அல்லாஹ் தஆலா ஏன் இந்த உலகத்தில் படைச்சான், இந்த உலகத்தில் நான் பெர்மனண்டாக வாழ போறேன்னா, இந்த உலகத்தில் உள்ள என்னுடைய என் வாழ்க்கை எப்படி போகுது, என் உடம்பு எப்படி இயங்குது, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் உண்மையை அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி அல்லாஹ்வை பற்றி அந்த சிந்தனையில தான் என்ன செய்வாங்க. அப்ப இதுல நின்றவர்களாக அல்லாஹ்வை நினைப்பாங்கண்டா தொழுகை எடுக்கும், 2 தொழுகிறோம். ஏன்னா நம்ம சாஞ்சிக்கிட்டு அல்லாஹ்வை நினைக்கிறோம், துஆக்களை ஓதுறோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்க யதஃபக்கரூன் சிந்திப்பார்கள். எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்றான், ரப்பனா யாத்திலா, இவைகளை எல்லாம் நீ வீணாக படைக்கல, தேவையில்லாம படைக்கல. சுபஹானக ஃபகினா அஸாபன்னார், யா அல்லாஹ் என்னை இந்த நரக வேதனையிலிருந்து காப்பாத்திரு. எவ்வளவு இதான் திக்ருன்றது. யா அல்லாஹ் இதெல்லாம் நீ இவ்வளவு பிரம்மாண்டமானதையெல்லாம் நீ சும்மாவா படைச்சிக்கிறாய், எவ்வளவு ஆற்றல் உள்ளவன் யா அல்லாஹ், என்ன நரகத்திலிருந்து காப்பாத்திரு. ரப்பனா இன்னக மன் துத்ஹிலின் நார், யாரை நீ நரகத்தில் நுழைவித்து விட்டாயோ ஃபகத் அஹ்ஸைதா, யா அல்லாஹ் அவனை நீ கேவலப்படுத்தி விட்டாய். ஒமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன காப்பாத்திரு, நரகத்திலிருந்து காப்பாத்திரு. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமான், ஈமானை நோக்கி வாருங்கள் என்ற அழைப்பாளர்களுடைய அழைப்பை நாங்கள் செவியேற்றோம்.
நாங்கள் ஈமான் கொள்ளுமாறு அன் ஆமினு பிரப்பிக்கும், நீங்கள் உங்கள் ரப்பை ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர் எங்களை அழைத்தார். ஃபஆமன்னா, அல்லாஹ் நாங்க அந்த ரப்பை ஈமான் கொண்டு விட்டோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா, எங்கட தவறுகளை எங்களை விட்டு நீ இல்லாமல் ஆக்கிரு யா அல்லாஹ். வதவஃபனா மஅல் அப்ரார். இதான் திக்ர்ன்றது. இந்த சிந்தனை நமக்கு வரணும். தூங்குறோம், எழும்புறோம், அதிகாலையில் யா அல்லாஹ் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. ரசூலுல்லாஹ் இதை ஓதிக்கிறாங்க. இரவு நேரங்களில், தஹஜ்ஜத் நேரங்களில் இந்த குர்ஆனிய வசனங்கள் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கன்னு வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். எனவே தான் அல்லாஹு தஆலா சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். தஸ்பீஹ்னா என்ன? தஸ்பீஹ்னா என்ன? மூணு நாலு வேர்டு இருக்குது, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சும்மா அடிக்கடி நம்ம புழக்கத்தில் அரபு தெரியணும் இல்லை, இந்த வேர்டுகளை தெரிஞ்சுக்கிட்டா போதும். தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர்னு சொல்லுவோம். தஸ்பீஹ் செய்யறா சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் நம்ம சொல்றோமே, அதுக்கு தான் தஸ்பீஹ்னு சொல்றோம். தஸ்பீஹ். தஹ்மீதுன்னு சொல்றது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்றோமே, அதுக்கு அரபுல தஹ்மீதுன்னு சொல்லுவோம். தஹ்லீல்னு சொல்றது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோமே, அதுக்கு தஹ்லீல்னு சொல்லுவோம். தக்பீர்னு சொல்றது அல்லாஹு அக்பர்னு சொல்றோமே, அதுக்கு தக்பீர்னு சொல்லுவோம். நம்ம ஆளுக்கு தக்பீர் கட்டுறதுன்னா இந்த இது இந்த இங்கே கொண்டு வைக்கிறது, இதை மட்டும் தான் நினைச்சிட்டீங்க. கட்டுறது இல்லை, அது கப்பர்ண்டா தக்பீர் சொன்னான்னு அர்த்தம். அல்லாஹு அக்பர் சொல்றது, அவ்வளவுதான். விளங்கா சொல்றது. எல்லா நேரத்திலையும் தக்பீர்ண்டா நம்ம அந்த தொழுகையில தக்பீர் சொல்லுவோம், அது இல்லை. அது அல்லாஹு அக்பர்னு சொல்றதுக்கு தக்பீர்னு சொல்லப்படும். இது சும்மா ஒரு அறிவுக்காக நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா அடிக்கடி சொல்றான், நீங்கள் காலையிலும் மாலையிலும் அவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி நீங்க தஸ்பீஹ் செஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்க நாளைய மறுமையில் அவனை காண்ற நேரத்தில் சலாமுன், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். வஅஅத்த லஹும் அஜ்ரன் கரீமா, சங்கையான ஒரு கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு தயார்படுத்துகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ மூமின்களை பொறுத்தவரையும் அல்லாஹ்வோட அவங்களோட ரிலேஷன் உறவு எப்படி இருக்கும்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் யார் என்று சொன்னால் இதா துக்கிரல்லாஹ், அவங்களும் அல்லாஹ்வை நினைப்பாங்க. சில நேரத்தில் மனுஷன் தானே, நாம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தவறா செய்யலாம், அல்லது நம்ம அல்லாஹ்வுடைய நினைவுள்ளது கொஞ்சம் பொடுபோக்கா இருக்கலாம். ஆனா ஒரு மூமின் எப்படி தெரியுமா, அல்லாஹ்வை அவனுக்கு நினைவுபடுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவங்களோட உள்ளமெல்லாம் நடுங்கும். எப்படி? உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவங்களோட நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ரப்புல தான் எப்பவுமே தவக்குல் வச்சுப்பாங்க. அதை நம்புறது, இதை நம்புறது, உலகத்தை நம்புறது, அவர் தருவார் நம்புறது, இவர் ரப்பு தான் நமக்கு. இந்த நம்பிக்கை நமக்கு ஸ்ட்ராங்கா வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சூரா அன்ஃபால்ல சொல்லி காட்டுறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இறை நினைவு நம்மகிட்ட இல்லைன்னா அந்த வாழ்க்கை ஃபெயிலியர், அந்த வாழ்க்கை அழிவு தான் தரும். அல்லாஹ்வோட நினைவு நம்மளோட வாழ்க்கையில எப்ப நம்ம இல்லாம போனோமோ, இந்த வாழ்க்கை மஈஷத்துல் லங்கா, ஒரு கிரிட்டிக்கல் லைஃப், ஒரு கஷ்டமான வாழ்க்கை. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்கள் பொருளாதாரமும் உங்கள் குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைக்கிறதை விட்டும் உங்களை மாத்திர வேணாம். தொழுகையை விட்டும், அல்லாஹ்வோட விஷயத்துல ஹராம் ஹலால நீங்க பேணுறதை விட்டும், கடமைகள் தவறி போறதை விட்டும், எல்லா வட்டியில போய் நீங்க விழுறதை விட்டும் உங்களோட பொருளாதாரமும் உங்களோட குழந்தைகளும் உங்களே திருப்பி விட வேண்டாம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா இந்த இறை நினைவு இல்லாதவர்களை பத்தியும் சொல்றான். குர்ஆன்ல நீங்க நிறைய பார்க்கலாம். அதுல ஒரு செய்தியை சொல்ல, இன்னல் முனாஃபிகீன், நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களே, யுகாதிஊன் அல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். முகாதஆனா ரொம்ப தந்திரம் பண்றாங்க, அல்லாஹ்வோட விஷயத்திலே இவங்க ஏமாத்துறாங்க. வஹுவ காதிஉஹும், ஆனா அவங்களுக்கு தெரியல அல்லாஹ்வை நமக்கு ஏமாத்தலுமா. அல்லாஹ்வை எப்படி ஏமாத்துறது? நான் ஒன்றும் விளப்பம் இல்லாத தோதுவாவேன், அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆனா அல்லாஹ் சொல்றான், இவங்க ஒன்றும் நம்மளை ஏமாத்தலை, அவன் தான் அவனை ஏமாத்தி கொள்றான். வஇதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு போய் நின்றாங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக அவங்க தொழுகையில நிற்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், யுராஊன நாஸ்
மனிதர்களுக்கு காட்டுறாங்க, நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் தொழுகையாளின்னு காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லுவோம் யுராஊன அன்னாஸ் வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. அல்லாஹ்வை கொஞ்சம் தான் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வை நிறைய அவங்க நினைக்கிறது இல்லை, கொஞ்சம் தான் அவர்கள் நினைக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். முஸப்ஸபீன பைன ஸாலிக், அவங்க ஹக்கிலையும் இல்லை பாத்திலையும் இல்லை, நடுவில் நின்றுக்கிட்டு தடுமாறுறாங்க. அந்த எறும்பு தெரியுமா, இந்த விரவு கட்டை எரிக்கும் போது எறும்பு ஒன்று நிற்கும், இந்த பக்கம் போனால் நெருப்பு, அந்த பக்கம் போனால் புகை, ரெண்டுக்கு நடுவில் நிற்கும். அல்லாஹ் சொல்றான் முஸப்ஸபீன பைன ஸாலிக். இவங்க போய் காவிர்கள்ட பக்கம் இல்லை, முஸ்லிம்கள பக்கம் இல்லை, எந்த பக்கம் வாசி அந்த பக்கம் வந்துடுறாங்க. அல்லாஹ் சொல்றான் லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய்ன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதிகமாக அல்லாஹ்வை மறக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னால் நயவஞ்சகர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு, தன்னுடைய ரப்பை நினைக்கக்கூடியவனுக்கும், வலா யذ்குர் ரப்பஹு, எல்லா விஷயத்திலும் இறை நினைவோடு வாழ்றவனுக்கும் இறை நினைவு இல்லாம வாழ்றவனுக்கும் இடையிலான உதாரணம் மஸலுல் ஹய்ய் வல் மய்யித், மௌத்தா போன பொணத்துக்கும் உசுரோட வாழ்றவனுக்குமான உதாரணம். ஒருத்தன் நினைக்கிறான்னா உயிரோட வாழ்றான்னு அர்த்தம், அல்லாஹ்வை மறந்துட்டான்னா அவன் செத்து போய்த்தான்னு அர்த்தம். யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரில் 6407 இலக்கத்தில் இந்த செய்தி வருது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இறை நினைவுன்றதை நம்ம நினைச்சக்கூடாது, இது என்னமோ சும்மா டைம் கிடைச்சா பார்த்துக்கணும். இல்லை, உங்களோட வாழ்க்கையில் 24 hours. நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு உதாரணம், மனைவி கிட்ட போகும்போது அல்லாஹ் பற்றி நினைப்போருமா, அங்கே சந்தோஷமெல்லாம் வேற ஒரு பக்கத்தில் ஆகிக்கும். அந்த நேரத்தில் கூட பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனான்னு சொல்றதா இருந்தா, எந்த கட்டத்தில் மனுஷனுக்கு நினைப்பே வராதோ அங்கே நீ சொல்லுண்டா அல்லாட அந்த ரிலேஷன்ஷிப்பை இல்லாமக்காது. உனக்கு குழந்தை கிடைக்கணும், அந்த குழந்தை நல்ல பிள்ளை ஆயிக்கணும், அந்த குழந்தை ஆரோக்கியமானது ஆயிக்கணும், நீ நல்ல பள்ளிவாசலுக்கு போவ, அங்கே போய் பார்ல நிற்கும் புள்ள. அப்படி ஒரு வாழ்க்கையை இருந்தால் நமக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட். அது கிடைக்கிறது யாரெல்லாம் சைத்தான்லேருந்து காப்பாத்து, அல்லாவோட நீ இருந்தால் தான் கிடைக்கும் அது உனக்கு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அல்லாஹ்வை நினைக்கிறவங்களுக்கும் நினைக்காதவங்களுக்குமான உதாரணங்களை சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கண்டா, ஒரு பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, மக்கால, அதாவது மக்காவுக்கு போகிற வழியில் ஒரு மலைக்கிட்ட சொல்கிறாங்க, சீரு ஹாதா ஜும்தான் சபக்கல் முஃபர்ரிதூன்னுண்டாங்க. அதாவது அல் முஃபர்ரிதூன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் முந்தி விட்டார்கள் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன முஃபர்ரிதூன் புதுசாக ஒரு வேர்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸாக்கிரூன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாக்கிராத்துன்னா, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கொள்கிறாங்களே, இறை நினைவோடு வாழ்றாங்களே, அந்த ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடத்தில் முந்தி விட்டார்கள். அப்படின்னா என்னது, நீ பயணத்தில் இருந்தாலும் சரி, டயர்டோட இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் உன்னோட ரப்போட இரு, இதுதான் உன்னை காப்பாற்றும். இந்த இறை நினைவும், நீ மௌத்தா போனாலும், யுத்தத்தில் நீ கொல்லப்பட்டாலும், மறுமையில் எழும்பி நிற்கும் போது அல்லாஹ்வுக்கு முன்னால நீ ஒரு சொர்க்கவாதியாக எழும்பி நிற்கலாம். இது இல்லாட்டி மௌத்தா போனாலும் உன்னோட வாழ்க்கை ஸ்டார்ட் கபூர்லேயே தொடங்கிடும் எல்லாமே. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது யக்கூலுல்லாஹு தஆலா அன இன்த ظنி அப்தின்னாங்க, என்னுடைய அடியான் எதை நினைக்கிறானோ அதோட நான் இருக்கிறேன். என் அடியாண்ட எண்ணம் இருக்குது, அவன் என்னை பத்தி நினைக்கிறானே அந்த நேரத்தில் நான் அவனோடு இருக்கிறேன். வஅன மாஹு இதா தக்கரனி, அவன் என்ன நினைச்சா நான் அவனோட இருக்கிறேன், மறந்தா கை விட்டுருவேன். அதான் அர்த்தம். இதுக்கு அரபுல சொல்லுவாங்க மஃப்ஹூம் முகாலஃபம். நீ நல்லவனா வாழ்ந்தா உனக்கு கண்ணியம் மிகுந்த அர்த்தம் என்ன, நீ மோசமாக இருந்தால் உனக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு சொல்றது ஒரு எதிர்மறையான கருத்து, அப்படித்தானே? ஷிர்க் செய்யாதே என்று சொல்லப்பட்டால் அதில் அர்த்தம் என்ன? ஷிர்க் செய்யாதே, முஸ்லிமானி வாழ் அப்படின்னா அதே இல்லை. பாவம் செய்யாதேண்டா நீ நன்மை செய்யணும் அர்த்தம், நீ நல்லவனா வாழுண்டா கெட்டவனா வாழாதுன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஒரு விஷயத்துல எதிர்மறையாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஒரு விஷயத்தை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒரு அடியான் என்ன நினைக்கிற நேரத்தில் நான் அவனோடு இருக்கிறேன். ஃபஇன் ذكرني في نفسه, அவன் என்னைய அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தா وذكرته في نفسي, நானும் அவனை எனக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பேன். وإن ذكرني في ملأ, ஒரு கூட்டத்துக்குள்ள அல்லாஹ் பத்தி அவன் பேசுறான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தான், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு நேர்வழியை தந்திக்கிறான், அல்லாஹ் இந்த நேர்வழியில் எங்களை வாழ வைக்காட்டி எங்களோட வாழ்க்கை எப்படி போயிருக்கும். இது மாதிரியான நல்ல சபைகளுக்கு அல்லாஹ் கொண்டு வந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பத்தி தெரிஞ்சு கொள்ற ஒரு சபையில் இருக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்ப நீங்க அல்லாஹ் பத்தி மனசுக்குள்ள நினைச்சா அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். நீங்க வெளிப்படையாக நீங்கள் பகிரங்கமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் சொல்றான்,
அவன் அவன் சொல்லக்கூடிய சபையை விட மிகச்சிறந்த மலக்குமார்கள்ட்ட நான் இந்த அடியானை பற்றி சொல்றேன். பார்த்தீங்களா என் அடியான்? இந்த நினைவு தான் சகோதரர் நம்மளை பாதுகாக்கும். இதுதான் வாழ்க்கை. நாம் எங்கேயோ நம்மளோட லைஃப் சிஸ்டத்தை எல்லாம் மாற்றி வச்சுட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீங்க பாருங்க, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பவுமே உன்னுடைய நாவும் இறை நினைவால் ஈரமாக இருக்கட்டும். ஈரமாகிக்கிறேன் அர்த்தம் என்னன்னா, எப்பவுமே நீ உனக்கு ஒரு செகண்ட் போதுமே அல்லாஹ் அக்பர் சொல்லு. ஒரு செகண்ட்ஸ்ல நீ சுப்ஹானல்லாஹ் சொல்லி இல்லாம சிக்னல்ல நிக்கிற நம்ம கிட்டத்தட்ட 50 செகண்ட், ஒரு நிமிஷம், சில நேரம் 30 செகண்ட் சும்மா நிக்கிறோம் கதை ஆச்சுக்கிட்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதாவது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கலிமத்தான், 2 வார்த்தைகளுக்கு, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாக்குக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஸகீலத்தானி ஃபில் மீசான், மீசான்ல உங்களோட தராசுல நன்மையில அதாவது பாரமாக இருக்கும். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், உங்களோட ரஹ்மான் இடத்துல அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான 2 வார்த்தை. அல்லாஹ்க்கு உன்னை பிடிக்கும் நீ சொன்னேன்டா. என்னது? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எவ்வளவு எத்தனை செகண்ட் போகுது இதுக்கு? ஆனா உண்மையே சகோதரர்களே, நானும் தான் நீங்களும் தான் ஷைத்தான் மறக்கடிச்சிடறான். அன்ஷானிஹி ஷைத்தான், இது மறக்கடிச்சு ஷைத்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு சபை, இப்ப நாம அந்த சபையில் உட்கார்ந்துட்டு சில சகோதரர்கள் சபையில் உட்காந்துட்டு இந்த பயானே கேட்கலன்னு வைங்களேன், அவங்க சும்மா அந்த சபைக்கு வந்தாங்க, அதுவும் நன்மை தான். அவங்களுக்கு விளங்கவே இல்லை, தமிழ் விளங்காம ஹிந்திக்கார ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறார், ஏதோ சொல்றாங்கப்பா இந்த சபையில். இப்பமே அவருக்கு நன்மை தான். பாருங்க ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படின்னு சொன்னா, அபூ சயீத் அல் குத்ரி சொல்றாங்க, எப்படி? லா யக்உது கௌமுன் யذ்குரூன அல்லாஹ அஸ்ஸ வஜல், எந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, இதை தப்பா விளங்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த திக்ர் அடிக்கிறவண்ட போர்வையில நபி வழிக்கு மாற்றமான சில வார்த்தைகளை சொல்லி ஹூ 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 என்னடா திக்ரு செய்யறாங்க அல்லாஹ். இது திக்ரா? அல்லாஹ்வுக்கு இந்த பரியாசம் பண்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஹூ 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 இந்த மாதிரி பாட்டெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. இது நபி வழி எல்லாம் கிடையாது. இதுதான் திக்ருன்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ஹூ அல்லாஹ் ஹூ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு விளங்க சொல்ற, இது மார்க்கமும் இல்லை, இது நபி வழியும் கிடையாது. நீங்க திக்ர்னு சொன்னா அல்லாஹ் பத்தி பேசுங்க, அல்லாஹ்வோட கலாம பேசுங்க, அல்லாஹ் நரகத்திலே போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. சஹாபாக்கள்ல சில பேர் ரசூலுல்லாஹ் சபையில இருப்பாங்க, வெளியில போன உடனே அவங்களோட உள்ளத்துக்குள்ள அந்த ரசூலுல்லாஹ் சபையில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இல்லை. ஒரு நபித்தோட ஹல்லல்லா வாராங்க, யா ரசூலல்லாஹ் நாஃபக ஹல்லலா நாஃபக ஹல்லலான்னு வராரு. அபூபக்கர் சித்திகான்றாங்க, என்னப்பா பிரச்சனை? இல்லை, ஹல்லலா முனாஃபிக் ஆயிட்டான். என்னன்னா ரசூலுல்லாஹ் சபைக்கு போகும்போது நமக்கு அல்லாஹ் பத்தி நினைப்பு வருது, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை வருது, நரகத்தை தவிரணும்னு வருது, ஆனா வெளியில போன உடனே அதுக்கு மாத்தமா இருக்கிறோமே, அப்ப முனாஃபிக் தான் அவர் தன்னை பத்தி நினைக்கிறார். அபூபக்கர் சொல்றாங்க, ஆமா எனக்கு அப்படிதான் இருக்குது, நம்ம ரசூலுல்லாஹ் போய் கேட்ப வேண்டாம். அப்ப இந்த அல்லாஹ்வை பத்தி, அப்ப நரகத்துக்கு போகாதீங்க, இதெல்லாம் சொர்க்கத்துக்குரிய விஷயம், இதெல்லாம் நரகத்துக்குரிய விஷயம், நரகம் இவ்வளவு மோசமானது, இவ்வளவு தண்டனைக்குரியது, சொர்க்கம் இவ்வளவு இன்பமானது, இந்த மாதிரி இதுதான் இறை நினைவுன்றது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சபையில நீங்க இருக்கிற நேரத்துல இல்லா ஹஃபத்ஹுமுல் மலாயிகா, சபையில வந்தாலே வானவர்கள் உங்களை அரவணைச்சிருவாங்க, உங்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ் தன்னோடு இருக்கிற வானவர்களிடத்துல நம்மளை பத்தி பேசுறான். பாத்தீங்களா எவ்வளோ டைம், எவ்வளோ பிஸி. வெள்ளிக்கிழமை நமக்கு கிடைக்கிற நாளை இதுதானே. இந்த நாளில் நமக்கு எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் செய்யுது, எவ்வளோ ஆக்களை போய் பார்க்கலாம், சிரிக்கலாம், பொழுதுபோக்கு எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரு மனுஷால வாயை மூடிக்கிட்டு உட்கார்றதே பெரிய தண்டனை தானே. எப்படி அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா என் அடியார்களை, இந்த நினைவு, இந்த மாதிரியான சபைகள். அதே மாதிரி புகாரில் ஒரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 6408 இலக்கத்துல, இன்ன லில்லாஹி மலாயிகத்துன், அல்லாஹ்வுக்கு சில வானவர்கள் இருக்கிறாங்க, யதூஃபூன ஃபித் துருக், பாதைகளிலே அவர்கள் சுற்றி, அவங்களோட வேலை என்னன்னா சுத்தி இருக்கிறது, யல்தமிஸூன அஹ்ல திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற அந்த சபைகளை தேடுறாங்க. எங்க எல்லாம் அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்க. ஃபஇதா வஜது கௌமன் யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற அந்த சபையை, ஒரு கூட்டத்தை கண்ணத்தனாதோ, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இந்த வேலைக்கு எங்கே வானவர்கள் இருப்பாங்களே, மற்ற வானவர்களை கூப்பிடுறாங்க. ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், உங்களோட தேவை, இந்த நீங்க வந்தீங்களே
அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, வாங்க நீங்களும் வாங்க. கால் ஃபயஹுஃபூனஹும் பிஅஜ்னதிஹும், தங்களுடைய அந்த ரெக்கைகளால அப்படியே அந்த சபையை அப்படி சூழ்ந்து கொள்றாங்க. இப்போ நாம இருக்கிற சபை வானவர்களால் சூழப்பட்டீங்க. இஹ்லாஸாக நம்முடைய விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். யஹுஃபூன பிஅஜ்னிஹதிஹிம் இல ஸமாஇ துன்யா, இங்கிருந்து வானத்தினுடைய ஒரு ஃபெஸ்ட் முதலாவது வானம் வரைக்கும் அப்படியே சூழ்ந்து கொள்றாங்க. பாருங்க எப்படி எவ்வளவு பெரிய. யஸ்அலுஹும் ரப்புஹும் வஹுவ அஅலமு மின்ஹும், அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த சபையை பற்றி. ஆனாலும் அல்லாஹ் வானவர்கள்ட்ட கேட்கிறான். எப்படி கேட்கிறான்னு சொன்னா, மாதா யகூலு இபாதி, என் அடியார்கள் என்ன சொல்றாங்க? காலு யகூலு யுஸப்பிஹூனக் வ யுகப்பிரூனக் வ யுஹம்மிதூனக் வ யுமஜ்ஜிதூனக். நான் சொன்னேனே ஏற்கனவே, உன்னை சுப்ஹானல்லாஹ் என்று உன்னை துதிக்கிறார்கள், உன்னை அல்லாஹு அக்பர் என்று உன்னை பெருமைப்படுத்துறாங்க, உன்னை புகழுகிறார்கள், உன்னை வந்து கண்ணியப்படுத்துகிறார்கள். ஃபயகூலு ரப்பி ஹல் ரஅூனி, என்ன அவங்க நேர பாத்துக்கிறாங்களா? லா இல்ல. கால ஃபயகூலுன லா வல்லாஹி மா ரஅூ, உன்னை பார்க்கல, ஆனா உன்னை தான் துதிக்கிறாங்க, உன்னை போற்றுகிறார்கள், உன்னை பெருமைப்படுத்துறாங்க. ஃபயகூல் கைஃப லவ் ரஅூனி, என்ன பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கால் யகூலூன் லவ் ரஅூக கானூ அஷத்த லக இபாதத்தன், உனக்கு இன்னும் அதிகமாக இபாதத்தை செய்வார்கள், உனக்கு நிறைய வணங்குவாங்க. அஷத்த லக தம்ஜீதன், நிறைய உன்னை என்ன செய்வாங்க? கண்ணியப்படுத்துவார்கள், நிறைய உன்னை புகழ்வார்கள் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவர்கள் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் அவர்களுக்கு அபயம் கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேணும், ஒரு சபையில நீங்க அல்லாஹ்வை பேசுற ஒரு சபைக்கு நீங்க வந்தாலே அல்லாஹ் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ இறை நினைவுள்ள வாழ்க்கைன்றது நாங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற சபைகளை தேடி போகிறது, அல்லாஹ்வை பற்றி பேசுகிற சபைகளில் நாங்கள் உட்கார்றது, அதில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்துறது. இது இப்படி ஈடுபடுத்தினாலே நீங்கள் நினைக்க வேணாம், அந்த சபைகளுக்கு வந்தால் வெறுமனே அறிவு மட்டும் கிடைக்கும், அந்த பரக்கத்து கிடைக்கும். அந்த சபையில் வார நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த இறையச்சத்துக்கான அந்த வாசல்கள் திறக்கப்படுது, மலக்குமார்களுடைய அந்த துவாக்கள் உங்களுக்கு கிடைக்குது, அல்லாஹ் உங்களை அங்கீகரிக்கிறார். இந்த அங்கீகாரம் என்பது மிக முக்கியமானது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சபையில நீங்க இருக்கிறீங்க, அல்லாஹ்வை நினைக்கல. இன்னைக்கு பாருங்க, நிறைய என்டர்டைன்மெண்ட் போர்வையில் நாங்கள் ஒன்று கூறுறோம், ஆனா அங்க அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் கூறுற இடத்துல அடிக்கடி அல்லாஹ் பத்தி பேசுவோம், திக்ர் செய்வோம், மார்க்க விஷயங்களை ஷேர் பண்ணிக்கொள்வோம். ஆனா இது எதுவுமே இல்லைங்க, மார்க்கத்தை பத்தி அல்லாஹ் பத்தி எந்த ஹராம் ஹலால் எதுவுமே இல்லை. அங்க தாராளமாக அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் நடக்கும், எல்லாமே நடக்கும், அல்லாஹ் பத்தி மட்டும் பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமீதியில் வரக்கூடிய செய்தி, மா ஜலஸ கௌமுன் மஜ்லிஸன், எந்த ஒரு சமூகமாவது ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து லம் யذ்குருல்லாஹ ஃபீஹி, அந்த சபையில் அல்லாஹ்வை பற்றி அவர்கள் நினைவுபடுத்தவில்லை என்றால், வலம் யுஸல்லு அலா நபிஹிம், நபி மீது அவர்கள் ஸலவாத்தை சொல்லவில்லை என்றால், இல்லா கான அலைஹிம் திரத்தன், அந்த சமுதாயத்துக்கு அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். நீங்க ஒரு சபைக்கு வந்தாலே அல்லாஹ்வை பத்தி பேசாத ஒரு சபையே இல்லைன்னு ரசூலுல்லாஹ். நீ எதுவுமே இல்லை, நீ உன்னோட வாழ்க்கையை பத்தி பேசுறா, ஃபைனான்சியலை பத்தி பேசுறா, தொழிலை பத்தி பேசுறா, எல்லாத்தையும் பேசுறா, உன்னோட பெருமையும் பேசிக்கொள்றா, ஆனா அல்லாஹ் பத்தி மட்டும் பேசுறா இல்லை. அந்த மாதிரியான சபைகள் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் கௌமின் யகூமுன மின் மஜ்லிஸின் லா யذ்குருனல்லாஹ ஃபீஹி இல்லா காமு அன் மிஸ்லி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சபையில ஒருத்தன் உட்கார்ந்துட்டு அவன் அல்லாஹ்வை நினைவுபடுத்தாம எழும்பினான்னு சொன்னால், கழுதைக்குதே செத்த பிணத்தில் இருந்து அவன் எழும்புவது போல நஷ்டம் தான் அந்த அவனுக்கு மிச்சமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றதை நாங்க பார்க்கிறோம். இதே மாதிரி நீங்க பாருங்க, இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, எப்பவுமே யாரும் இதில் இருக்கிற சகோதரர்கள் தப்பா நினைச்சுக்கொள்ளாங்க, இது எனக்கும் சேர்த்து தான் இந்த உபதேசம். நானும் இந்த தவறுகளை நிறைய செஞ்சுக்கிறேன், சொல்றேன், நானும் செஞ்சுக்கிறேன். பொதுவாக ஒரு சபைக்கு வந்தால் மேக்சிமம் கொஞ்சம் பின்னுக்கு உட்கார்றது தான் நமக்கு எல்லாருக்கும் விருப்பம், அப்படி தானே? அதான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார்ந்து கொள்ளலும். இப்போ இங்கே உட்கார்றது எவ்வளோ கஷ்டம் தானே? கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லையா? சும்மா சொல்லுங்களேன். அதில் உட்கார்ந்தா நல்லா தானே, கொஞ்சம் தூரத்தில். அதுக்காக அதில் உட்கார ஆட்கள் எல்லாம் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இடமில்லாட்டி அப்படி தான் உட்காரணும். சில ஆட்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் கால் வலிக்குது, இதில் உட்காந்துக்க மாட்டேன், கொஞ்சம் பெயின்ண்டா கொஞ்சம் வசதியாக தான் இருக்கணும். அது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான், நான் அதை தவறாக அவங்கள்ட்ட சொல்லலை. அது இந்த ஹதீஸில் உள்ள விஷயங்களை படிக்கிறதுக்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனமா ஹுவ ஜாலிஸுன் ஃபில் மஸ்ஜித். ரசூலுல்லாஹ் மஜ்லிஸில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, வன்னாசு மஅஹு, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சபை படிக்கிற சபை தானே, அப்போ சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இது அக்பல ஸலாஸத்து நஃபர், 3 பேர் வந்தாங்க. 3 பேர் அந்த சபைக்கு வராங்க, ரசூலுல்லாஹ் நோக்கி வராங்க. வந்தா ஃபஅக்பல இஸ்னானி இலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஹப வாஹித், 2 பேர் ரசூலுல்லாஹோட உட்கார்ந்தாங்க, ஒரு ஆள் போயிட்டார், அந்த சபைக்குள்ளே வரல.
முன்னோக்கி வந்தாங்க. 2 பேர் ரசூலுல்லாஹ் அந்த சபையில உட்கார்ந்தார்கள். ஒரு மனிதர் போயிட்டார். கால அப்ப சொன்னாங்க, கால் 2 பேர் தௌஃபீக் செய்யப்பட்டார்கள். ஃபஅம்மா அஹதுஹுமா ஃபரஆ ஃபுர்ஜத்தன் ஃபீ ஹல்கி. ஒரு ஆள் வந்து அந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹ் அந்த ஒரு கெப்பன் இருந்து அதில் உட்கார்ந்துட்டார். வஅம்மல் ஆகர் ஃபஜலஸ ஹல்ஃபஹு. ஒரு ஆளிகர் அந்த சபையில பின்னுக்கு போய் உட்கார்றார். வஅம்ம சாலிஸ், மூன்றாவது நபர் ஃபஅதுபர தாஹிபன், அவர் பின்னோக்கி அந்த சபைக்கே வரல. ஃபலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சபையில ரசூலுல்லாஹ் அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, எப்படின்னு சொன்னா, உஹ்பிருக்கும் அனி நஃபரி ஸலாஸா, இந்த 3 நபர்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அம்மா அஹதுஹும் ஃபஆவா இலல்லாஹ், ஒரு மனிதர் அந்த முதலாவது நடுவில் வந்து உட்கார்ந்தாரு, அவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான், அவர் அல்லாஹ்வின் பால் அரவணைக்கப்பட்டு விட்டார். ஃபஆவாஹுல்லாஹ், அவரும் அல்லாஹ்வை நோக்கி வந்தாரு, அல்லாஹ்வும் அவரை அரவணைச்சார். வஅம்மல் ஆகர் ஃபஸ்தஹியா ஃபஸ்தஹி அல்லாஹ், அவர் கொஞ்சம் வெக்கப்பட்டு பின்னால உட்கார்ந்தாரு, அல்லாஹ்வும் அவர் விஷயத்தில் வெக்கப்பட்டான். வஅம்ம மூன்றாவது நபர் புறக்கணித்து சென்றார், அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். விளங்க சொல்றது. அப்ப இந்த மஜ்லிஸுடைய ஆதாபுகள் விஷயத்துல நாங்க இதெல்லாம் படிச்சுக்கணும். அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கணும். நிறைய ஹதீஸ்கள், நிறைய இந்த விஷயங்கள், அல்லாஹ்ட அந்த நினைவோட வாழணும், அந்த சபைகளை நம்ம சாய்ஸ் பண்ணணும். நமக்கு விருப்பமே இல்லை என்றாலும் நம்ம அல்லாஹ் பத்தி பேசுற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க கேட்காட்டியாலும் பரவாயில்ல, வந்து தூங்குறீங்களா, அதுக்காக வந்து தூங்குங்கன்னு நான் சொல்லலை. சில சகோதரர்கள் வந்து இரவுல தூங்கி போடுறது இல்லை, சில நேரங்களில் வந்து சபையில வந்து தூங்குவாங்க. எத்தனை பேர் நாங்கள் பார்த்திக்கிறோம். அதுக்காக தூங்குறவங்க இந்த சபையோட பரக்கத்தை அவங்களுக்கு இல்லாம போகாது. கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, இந்த தலைப்பு இப்படியே பேசிக்கிட்டு போறேன்டா 4 மணி தேவை வேண்டாலும் எனக்கு பேசணும், அவ்வளவு தகவல்கள் இந்த தலைப்புல பேசலாம். அப்ப திக்ருன்ற உடனே நாம சில வார்த்தைகளை சொல்றது இதுதான் திக்ரு அப்படின்னு நம்ம நினைச்சிடப்படாது. அதுவும் திக்ரு தான். நம்ம உதாரணமா சையதுல் இஸ்திக்பார் சொல்றோம், நாங்க துஆ கேட்கிறோம், ஏன்னா நாங்க அல்லாஹ் இடத்துல நெருங்குறோம், அதுக்காக நம்ம அல்லாஹ்வுக்காக நினைக்கிறோம், இது எல்லாமே திக்ரு தான். ஆனாலும் எல்லாத்தையும் விட நாம நம்மளோட வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு விருப்பமாக மாத்துறது, குர்ஆனோட தொடர்பாயிருக்கிறது, தொழுகையோட தொடர்பாயிருக்கிறது, நாளாந்தம் காலையிலும் மாலையிலும் நம்ம ஓதக்கூடிய துஆவை ஓதுறது. இந்த விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க அதாவது இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் இந்த அதுக்கார் என்ற கிதாபு, நீங்க அதை முடிஞ்சா உங்களுக்கு ஆங்கிலத்தில் தமிழ்ல எல்லாம் அது கிடைக்கும். அது இல்லாமல் ரியாலு சாலிஹீன் இன்னைக்கு தமிழ்ல திக்ருன்னு ஒரு பாபே வச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்ல நிறைய வசதிகள் இருக்குது. நமக்கு வந்து புத்தகமெல்லாம் செமக்கொண்டெல்லாம் தேவையில்லை, பிடிஎஃப் இருக்குது. ரியாலு சாலிஹீன் ஃபுல் புக்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள், எவ்வளவு திக்ருகள் விஷயத்தில் அல்லாஹ்வோட நம்மளோட தொடர்புகள் எப்படி இருக்கணும், அமல்களுடைய சிறப்புகள் என்ன, குர்ஆன் ஓதுற சிறப்பு என்ன, தொழுகிற சிறப்பு என்ன, நோன்பை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட இஹ்லாஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அந்த கிதாப். நான் அந்த கிதாபை இங்கே தொடர்ந்து நடத்தலாம்னு நினச்சா, ஒரு பெரிய கிதாபை இருக்கிறதால தொடர்ந்து நடத்த முடியலை. அப்போ நீங்கள் முடியுமானவரை ரசூலுல்லாஹ் நிறைய ஹதீஸ் சொல்கிறாங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன 2 வார்த்தையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, லஅன் அகூல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்வது எனக்கு எவ்வளவு விருப்பம்னு சொன்னா, ஒரு நாளில் அது சொல்றது தான் எனக்கு விருப்பம் நாங்க ரசூலுல்லாஹ். அடிக்கடி நீங்க சொல்லுங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்று சொல்றானோ, வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் என்று சொன்னார், ஃபீ யௌமின் 100 மர்ரா, 100 தடவை அவன் சொல்வானாக இருந்தால், கானத் லஹு அதுலு அஷ்ர ரிகாபின், 10 அடிமைகளை விடுதலை செஞ்ச கூலி கிடைக்கும். குத்திபத் லஹு 100 ஹஸனா, 100 நன்மைகள் அவனுக்கு எழுதப்படும், அவனுக்கு 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், ஷைத்தானில் இருந்து அன்றைய தினம் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலம் யஅதி அஹதுன் பி அஃதல, அன்றைய தினத்தில் அந்த 100 விட கூட செஞ்சவன் நன்மையை கொண்டு வந்தாலே தவிர அதுக்கு ஈக்குவலான நன்மையை யாரும் செய்துவிட முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில் நாங்கள் தமிழ் இஸ்லாமிய சென்டர் சார்பாக அப்பப்போ சில விஷயங்களை செய்வோம், சில துஆக்கள் ஞாபகப்படுத்துவோம், உங்களோட கையேடாக தருவோம். அந்த வகையில் இன்றைக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பாடத்தை நம்ம படித்தது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது ஒரு துஆவையாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு துஆவையாவது நம்ம ஞாபகப்படுத்தினா தான் இந்த பயானுக்கு ஒரு பிரயோசனம். அந்த வகையில் நாங்கள் இதில் எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க. இதில் கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய முக்கியமான ஒன்று நமக்கு தான் நிறைய முக்கியமான துஆக்கள் இதில் தொகுத்திக்கிறோம். இது முடிஞ்சு இதில் உள்ளவங்களுக்கு மிச்சம் இருந்தால் லேடிஸ் பக்கத்துக்கு அனுப்புங்க. ஏன்னா நிறைய இங்கே வார சகோதரர்கள்ட மனைவி மதிப்பாங்க, அது இல்லாமல் வந்திக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது வந்து இந்த துஆவை நீங்கள் பாருங்கள், நாங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம தொகுக்கையில்
உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் அதில் இருக்குது. இங்கிலீஷ் தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ்லேயும் வாசிச்சு கொள்ளலாம். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், முதலாவது ஒரு துவாவை பாருங்கள். இதில் முதலாவது துவாவை மிச்சம் இருக்குதா? மிச்சம் இருந்தால் லேடிஸ் பக்கத்துக்கு அனுப்புங்க. ஹஸ்பண்டோட வராதவங்க அந்த தனியாக வந்திக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒன்று போனால் போதும் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், முதலாவது ஹதீஸை பாருங்கள். புகாரில் 6320 ஹதீஸ். டைம் என்ன? இந்த ஒரு ஹதீஸ் முடிச்சுக்கோமே. இதா ஆவா அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய படுக்கைக்கு வந்தால், தூங்குறதுக்காக வந்தால், ஃபல் யன்ஃபுது ஃபிராஷஹு பிதாஹிலிஹி பிதாஹிலத்தி இஸாரி, அந்த படுக்கையினுடைய அந்த விரிப்பை என்ன செய்யட்டும். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் படுக்கைக்கு சென்றால் உங்கள் கீழ் அங்கியினுடைய ஓரத்தால் விரிப்பை தட்டி விடுங்கள். விரிப்பை என்ன செய்யுங்க? தட்டிடுங்க. ஏனெனில் அதில் என்ன விஷஜந்து ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த சில ஆட்கள் பொதுவாக படுக்கைக்கு போனோடனே டயர்டில் அப்படி போய் படுத்துறது. எத்தனை நாளப்பா அதை கொஞ்சம் அந்த பெட்ஷீட்டை தட்டி அதை கொஞ்சம் ஒன்றும் இல்லை. காலையில் பார்த்தா என்னமோ கடிச்சு போடுது. என்ன கடிச்சு போடுது என்னன்னு தெரியாது. பாம்பு கிடந்ததா இல்லாட்டி என்னன்னு தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நாம் என்ன செய்யணும்? தூங்கும் போகிறது நாம் அந்த ஒழுக்கங்களை கையாளணும். அதை நாங்கள் அந்த அந்த விரிப்பை தட்டிட்டு, ஏன்னா ஃபைன்னஹு லா யத்ரி மா, ஏன்னா அது அவருக்கு தெரியாது அங்கே என்ன இருக்குதுன்னு. சும்மா யகூலு, பிறகு சொல்லட்டும், பிஸ்மிக ரப்பி வதஅத்து ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதக சாலிஹின். இது ஒரு முக்கியமான துவா. இதில் என்ன கருத்துண்டா, என் அதிபதியே, உன்னுடைய பெயரால் என் விலாவை தரையில் வைத்தேன், உன் உதவியாலேயே மீண்டும் எழுவேன். என் உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதற்கு நீ கருணை புரிவாயாக. ஏன்னா நாங்கள் தூங்குற நேரத்தில் மௌத்தாயிடலாம். யாரெல்லாம் நீ மௌத்தா போகிற நேரத்தில், நாங்கள் தூங்குற நேரத்தில் என் உசிரை நீ கைப்பற்றிக்கிட்டா, யாரெல்லாம் நீ எனக்கு அதுக்கு அருள் புரிவாயாக. அதை நீ பாதுகாத்தா தான். இல்லைண்டா நமக்கு எனி டைம் எந்த சோதனைகள் வேண்டாலும் வரலாம். அல்லாவோட பொறுப்பில் நம்ம இருந்தோம்டா பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஏன் மௌத்தா போனாலும் அல்லாஹ் இடத்த வைக்கிறோம், அல்லாவோட தான் நம்ம வைக்கிறோம். அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய மாட்டான்? கைவிட மாட்டான். அப்போ இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சவங்க ஓதிக்கொள்ளுங்க. இது ஒரு நன்மையான விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம இந்த ஒரு கையெடு இப்போ நடத்தின பயான் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, பிரயோசனம் அடைவீங்க. அப்போ அதை நம்ம அமல் செய்கிறதுக்கு தான் அந்த பேப்பர் கையில் இருந்தீங்க. நம்ம மாஷா அல்லாஹ் நல்ல பயான், சூப்பராக இந்த பயான், இதுக்கல்ல, இது நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அமல் நானும் நீங்களும் சொல்கிற, நானும் அமல் செய்யணும், நீங்களும் அமல் செய்யணும். அமல் செஞ்சால் தான் இதுக்கு பிரயோசனம். நம்ம அமல் செய்யாமல் நம்மளோட டைம் பண்ணால் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் ஆதாரபூர்வமாக தொகுக்கப்பட்ட துவாக்கள். நீங்கள் முடியுமான வரைக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது, அதனால இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அமல் செய்யணும்டா, அல்லாவோட நீங்கள் உண்மையான அன்பு வச்சுக்கிறீங்கடா, நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் இந்த பேப்பர் படிக்கணும்னு நான் சொல்லலை, இது உங்களுக்கு தெரிஞ்சால் ஓதுங்க, அவ்வளோதான். தெரியாதால தான் இதை பாருங்கள், வாசிங்கன்னு சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதையும் செஞ்சு கொள்ளுங்கள். அப்போ இது மாதிரி இன்ஷா அல்லாஹ் தமிழ் இஸ்லாஹி சென்டர் உங்களுக்கு அடிக்கடி சில விஷயங்களை நாங்கள் செய்வோம். ஏன்னா நம்மளை சீர்திருத்தி கொள்ளாமல் சும்மா நம்ம 20 வருஷம் பயான் கட்டிக்கிறோம், வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்றது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி. அது நம்ம பயான் கேட்குறதோட அமல்லையும் செய்யும். அது இல்லாமல் நம்ம தொழுகை வழிகாட்டிகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் நான் ஃபெஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, இந்த தொழுகை விஷயங்கள், அதில் என்ன ஓதுறது, எப்படி தக்பீர் கட்டணும், ஒவ்வொரு அசைவுலையும் என்ன ஓதணும், இந்த விஷயத்தை ஃபுல்லாக நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தர்பியான் ஏற்பாடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதில் அந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவோம். அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்வானாக. இஹ்லாஸான வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த தீனில் அல்லாஹ்ட நினைவோடு வாழக்கூடிய வாய்ப்பையும் பக்குவத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் எனது பெற்றோர்களுக்காகவும் உங்கள் பெற்றோர்களுக்காகவும் நமது உறவுகளுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்
ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.